ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். யாவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இது கிறிஸ்துமஸை குறித்த ஒரு செய்தி. இந்த ஊடகத்திலே கிறிஸ்துமஸை குறித்த ஏராளமான செய்திகளை பேசியிருக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்திலே மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 25 வசனங்கள் உள்ள இந்த செய்தியிலே ஒரு 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அதாவது, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருக்கும் ஒரு கனவுகள் உண்டு. கனவுகள் இல்லாத மனிதர்களே இல்லை. எல்லாருக்கும் ஒரு கனவுகள் உண்டு. இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் வளர வேண்டும், வாழ வேண்டும். ஒரு மாணவனுக்கு, ஒரு விவசாயிக்கு, ஒரு வியாபாரிக்கு, ஒரு அரசியல்வாதிக்கு, எல்லாருக்குமே உண்டு. வாலிப பெண்களுக்கும் வாலிப ஆண்களுக்கும் கனவுகள் இல்லாத மனிதர்களே இல்லை. எல்லாருக்கும் ஒரு கனவுகள் உண்டு. கனவுகள் 1000. ஆனால் அந்த கனவுகள் பல நேரங்களிலே பொய்த்து போகும்போது வாழ்க்கை சலித்து போகிறது. இப்படி இருக்க வேண்டும் நினைக்கிற அநேகரும் உண்டு. ஆவிக்குரிய உலகத்துல கூட ஜெபிக்கிற ஒரு வாலிபன், அவன் வருகிற மனைவி அதற்கு எதிர்மாறா இருக்கிறது. அதே போல ஜெபிக்கிற ஒரு மகள், வருகிற கணவன் அதற்கு எதிர்மாறா இருக்கிறார். இப்படியெல்லாம் வரும்போது வாழ்க்கை சின்ன பின்னமாய் உடைந்து போகிறது. பல நேரங்களிலே பல விபத்துக்கள் வரும்போது, பல மரணங்கள் வரும்போது நம்முடைய கனவுகள் எல்லாமே தடுமாறுகிறது, காணல் நீராய் மாறுகிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இது எப்படியானாலும் தம்முடைய நோக்கத்தை, தம்முடைய சித்தத்தை, தம்முடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் உங்களை விட என்னை விட அவர் அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இது அந்த நாளின் செய்தி. எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் 1947ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஒரு ஆதாயமான விபத்துல அமெரிக்காவின் மிக பிரபல தேவ மனிதனான கிளென் சாம்பர் என்கிற மாபெரும் தேவ மனிதர் மரித்து போனார். குடும்பமே மரித்து போனது. 1947ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி நியூயார்க் பட்டணத்தை சார்ந்த கிளென் சாம்பர்ஸ், அவருடைய குடும்பமே அந்த விபத்துல மரித்து போனது. ஒரு மிகப்பெரிய கேள்வி, ஏன் இது நடந்தது? எல்லாருடைய வாழ்க்கையில மைல்ஸ் மன்றோ ஒரு மாபெரும் தேவ மனிதர், அவருடைய புஸ்தகம் விரும்பி படிப்பது உண்டு. என்னை போன்ற ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அவருடைய புஸ்தகத்தை விரும்பி படிக்கிறார்கள். அவருடைய செய்திகளை டாக்டர் பெனியன் அவருடைய செய்தி விரும்பி படிக்கிறார். பல முறை சொல்லியிருக்கிறார். டாக்டர் பெனியனுக்கு அவர் போதகராய் இருந்திருக்கிறார். டாக்டர் பெனியனுடைய பல ஆலோசனைகள், மைல்ஸ் மன்றோடைய பல ஆலோசனைகளை பெனியன் அவர் கேட்டிருக்கிறார். அவரே சொல்லுகிறார், என் வாழ்க்கை நெருக்கமான நேரங்களிலே நான் சந்திக்கிற நபர் மைல்ஸ் மன்றோ, மிகப்பெரிய தேவ மனிதர். அவர் ஒரு ஆதாயமானத்திலே மரித்து போனார். டாக்டர் பில்லிகர் அப்படி சொல்லுகிறார், ஆக்சிடென்ட் இஸ் நாட் காட்ஸ் பனிஷ்மெண்ட். விபத்துக்கள் என்பது தேவ தண்டனை அல்ல. அது தச்சல் நடக்கிறது. ஆனால் நம்ம கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? Why Lord? Why Lord? எல்லாரும் கேட்கிற கேள்வி இது ஏன்? அது என்ன செய்யறது சொன்னால் நம்முடைய அஸ்திபாரத்தை அப்படியே உழுக்குகிறது. இட் ஷேட்டர். நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜெப வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம உழுக்குகிறது. ஒரு மனிதன் அப்படி சொன்னார், God is too kind to do anything crucial. அதாவது, கொடுமையான ஒன்றை செய்யும் அளவுக்கு தேவன் கொடூரமானவர் அல்ல. நன்றை கவனிக்க வேண்டும். கொடூரமான ஒன்றை செய்யும் அளவுக்கு தேவன் ஒரு கொடூரமான தேவன் அல்ல. அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன். இன்றைக்கு வாழ்க்கையில பல சம்பவங்களை பார்க்கும் போது, கடந்த நாட்களில் கூட ஊழியம் செய்கிற ஒரு கணவன் மனைவி, அவர்கள் திரும்பி வரும்போது ராணிப்பேட்டை இடத்துல ஒரே மகள் இந்த காரணத்திலே மரித்து போனார்கள். இதெல்லாம் கேட்கும் போது நம்முடைய இதயம் நொறுங்கி போகிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் தேவன் பதிலா இருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட நேரங்களிலே அன்பானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ மகத்தான காரியங்களை செய்கிறார். ஏற்றுக்கொள்ள முடியாது. திரும்ப அந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன், தேவர் ஒரு நாளும் தவறு செய்கிற தேவன் அல்ல. அவர் ஞானம் உள்ளவர், ஞானத்தின் ஆழத்தில் இருக்கிறவர், ஞானத்தினுடைய அஸ்திபாரமே அவர்தான். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, பல நேரங்களிலே
தேவனுடைய அந்த ஆழமான அந்த மேலான காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் எப்படி இருந்தாலும் தேவன் தம்முடைய செயல்களிலே வல்லமை உள்ளவர். பல நேரங்களிலே தேவனுடைய செயல்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஆழமான காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. We don't understand the things that are behind the screen. அதற்கு பின்னாலே ஒவ்வொன்றிலுமே அவருடைய சர்வ ஞானம், சர்வ வல்லமை, சர்வ மகிமை வெளிப்படுகிறது. என்னுடைய சொந்த குடும்பத்திலே என்னோடு கூட பிறந்த ஒரு சகோதரர், எனக்கு அடுத்தவர், அவர் இயேசுவை அறிந்து கொண்டார், ஞானஸ்நானம் பெற்றார், நல்ல ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒருவர். அவர் பெயர் டேனியல் மோகன். ஒரு காலத்தில் அவர் எதிராக இருந்தவர், எனக்கு எதிராக செயல்பட்டவர். அவர் தேவனை சந்தித்தார், அநேக ஆத்துமாக்களை திருச்சபையிலே கொண்டு சேர்த்தவர். அவர் கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல மரித்து போனார். எப்படி மரித்தார் என்று இந்த வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. சாயிடத்துல மரித்தாரா, எந்த விதத்துல மரித்தார் என்று தெரியாது. எங்களுக்கு அது அறிவிக்கப்படவில்லை. சரியான விவரம் இல்லாத காரணத்தினாலே அது அனாதை பிணம் என்று சொல்லி அந்த காவல்துறையே அவரை அடக்கம் பண்ணி விட்டார்கள். நாங்கள் போய் பார்த்தபோது அந்த அடக்கம் பண்ண இடத்தை தான் பார்த்தோம். அவருடைய உடை, வைத்திருந்த ஒரு சின்ன டைரி, அதுல என்னுடைய விலாசம் இருந்தது. அது 3 நாளைக்கு பிறகுதான் காவல்துறை கண்டுபிடித்திருக்கிறது. எது உண்மை என்று இதுவரைக்கும் எனக்கு தெரியவில்லை. அவர் ஒருவேளை யாரை அடித்துக் கொள்ளப்பட்டாரா, இல்லையால் வழிப்பறிசைகள் அவரை அடித்தார்களா, ஒன்றும் புரியவில்லை. பல நேரங்களிலே திங்ஸ் that we don't understand, அவர் சொன்னது போல it shattered our life, நம்முடைய வாழ்க்கையை உலுக்கி போடுகிறது. இது எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. தேவனை அறிந்தவர்கள், தேவனுக்கென்று வாழ்கிறவர்கள், தேவனை அண்டிக் கொண்டவர்கள், தேவனுக்கென்று வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரிந்த ஒன்று, டாக்டர் டிஜஸ் தினகரன் ஐயா அவருடைய மகள் விபத்திலே மரித்து போனார்கள். இதெல்லாம் எதற்கு சொல்லி என்று சொன்னால், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் இது நடக்கும் போது நாம் கேட்கிற கேள்வி என்னவென்றால், why Lord? இது ஏன் நடந்தது? இதே போதுதான் யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது. அவரை குறித்து நாம் சொல்லுகிறேன், கவனியுங்கள். அதாவது மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 வசனம். மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் 1:18, அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. கவனிங்கள், யோசேப்பு நம்மை போல ஒரு மனிதன் தான். அவருக்கும் 1000 கனவுகள். வருங்காலம் மனைவி எப்படி இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் அவள் பேசப்பட வேண்டும், இப்படியெல்லாம் 4 பேருக்கு உள்ள அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். so many dreams. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, அவள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அடுத்த வார்த்தை 19 வசனம், அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாய் இருந்தான். நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு உலக பிரகாரமான மனிதன் அல்ல, தான் மனம் போன போக்கிலே வாழ்ந்தவன் ஒரு அல்ல. அப்படித்தான் கோடிக்கணக்கான மக்கள் கண் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே, கால் போன போக்கிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மை, சத்தியம். இந்த வசனம் திருமறை சொல்லுகிறது, அவன் நீதிமானாயிருந்தான். இது பரலோகம் சொல்லுகிற ஒரு சாட்சி, உலகம் சொல்லுகிற சாட்சி அல்ல, மனிதர்கள் சொல்லுகிற சாட்சி அல்ல. வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு தேவன் சொல்லுகிறார். இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீதிமானாயிருந்தான். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டது, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். எத்தனை பெரிய மேன்மையான குணங்கள்! இன்றைக்கு அடுத்தவர்களை அவமானப்படுத்தி, அடுத்தவர்களை காயப்படுத்தி அதில் குளிர் காய்கிற மக்கள் இன்றைக்கு ஏராளம். ஆவிக்குரிய மக்கள் கூட பழிவாங்கும் எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த ரீடாலியேஷன் திருச்சபைக்குள்ள கூட அடுத்து கணவனை அவமானப்படுத்துவது, மனைவி அவமானப்படுத்துவது, பெற்றோரை அவமானப்படுத்துவது, இந்த காதல் திருமணம் செய்கிற இத்தனை பிள்ளைகள், அது யாருக்கு அவமானம்? திருச்சபைக்கு அவமானம், பெற்றோருக்கு அவமானம், ஊழியனுக்கு அவமானம், படைத்த தேவனுக்கு அது அவமானம். வேறு சொல்கிறது, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். இது தவறா சரியா? எந்த ஒரு தனி மனிதனும் தனிநபரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவளை தள்ளிவிட, அதோட வார்த்தை ரகசியமாய், நாட் பப்ளிக்லி. அதிலும் கூட அவனுடைய உத்தமத்தை நாம் பார்க்கிறோம்.
அவன் நீதிமான் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், இட் வாஸ் நாட் ஷேரிங், இட்ஸ் ஓன்லி இமேஜினேஷன். அடுத்தது அவன் பகிர்ந்து கொள்ளவில்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவன் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. யோசித்து பாருங்கள், தேவதூதன் பேசுகிற அளவுக்கு அவரிடத்துல நீதி இருந்தது. தேவதூதன் அவரிடத்துல பேசுகிறார். அந்த அளவுக்கு க்ளோஸ் கான்டாக்ட் வித் தி காட், தேவனோடு நெருங்கிய தொடர்பு. இன்னைக்கு நம்ம எத்தனையோ தவறு செய்கிறோமே, அந்த தவறுகளிலே தேவன் நம்மோடு பேசுகிறாரா? இல்லையே. நாம் எவ்வளவு காரியங்களை நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிறோம். பட் we don't get any correction from God. அவரிடத்துல ஒரு வார்த்தையோ சிக்ஷையோ இது தேவையில்லை என்று சொல்லுகிறது நம்மால கேட்க முடிவதில்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவனுக்கு காணப்பட்டு. அப்படியானால் எஸ் என்கவுண்டர் வித் காட், தேவனோடு கூட ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. இன்றைக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற பல தவறுகளை பல நேரங்களிலே தேவன் சுட்டி காட்டுவதே இல்லை. அவருக்கு தெரியும், சுட்டி காட்டினாலும் அவன் திருந்த மாட்டான். சில கேட்கிற கேள்வி, நீங்களே அவரை கண்டிப்பதில்லை, அவரை கண்டிப்பதில்லை. என் திருச்சபையில கண்டிப்பதற்கு அவசியமே இல்லை. கண்டித்தாலும் அவள் திருந்த மாட்டார்கள். திருந்தாத உள்ளங்கள், வருந்தாத மனிதர்கள், அவளை கண்டிப்பதில் அர்த்தமே இல்லை. ஆனால் தேவனுக்கு தெரியும், இவனை கரெக்ட் திஸ் மேன், இந்த மனிதனை நான் கண்டிக்கும் போது அவன் திருந்துவான், அவன் நல்மனம் பொருத்துவான் என்று ஆண்டு அறிந்திருந்தான். எனவேதான் தேவன் யோசேப்பை நம்பினார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் சொன்னப்பட்ட வார்த்தை, என் தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. எத்தனை அருமையான ஸ்டேட்மெண்ட், எத்தனை உன்னதமான ஒரு அடைமொழி. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. அங்க கூட ஆவியானவர் முத்திரிக்கிறார், அவள் உன் மனைவி, அவள் உன் துணைவி, அவள் உனக்காக நியமிக்கப்பட்டவள். அங்கே கூட God affirmed, தேவனை முத்திரிக்கிறார். என்ன முத்திரிக்கிறார்? அவள் உன்னுடைய மனைவி. அவளிடத்தில் 36 இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது. தொடர்ந்து வசனங்கள் 25 வசனம் வரைக்கும் பேசப்பட்டிருக்கிறது. தெரிந்த வசனம் தான். அதில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை 24ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை அவன் சேர்த்துக் கொண்டான். நோ டிபேட்ஸ், நோ ஆர்குமெண்ட்ஸ். கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே. இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையில் அந்த ஒரு மேலான ஒரு அர்ப்பணம் உண்டா? அப்படி ஒரு கீழ்ப்படிதல் உண்டா? கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி. இன்னைக்கு எல்லாரும் சொல்ற வார்த்தை, அவருக்கு என்ன தெரியும், என் சூழல் என்ன தெரியும், என் பிரச்சனை என்ன தெரியும். என்னிடத்துல பணியாற்றுகிற பலரை நான் பார்க்கிறேன். தவறான வாழ்க்கை, தவறான உறவுகள். அப்பொழுதுதான் அவள் குழந்தை பிரசவத்திற்காக தாய் வீட்டிற்கு போனார்கள். அதற்குள் இன்னொரு தொடர்பு. கேட்டு அவர் சொல்லுகிற வார்த்தை வித்தியாசமானது. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா அவள் எப்படிப்பட்டவ, மோசமானவள், இதெல்லாம் யோசித்து பாருங்கள். அப்படி ஒன்றுமே இல்லை. தான் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் நியாயம் சொல்லுகிற உலகத்துல எதுவும் சொல்லுகிறது, தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே. அடுத்த வார்த்தை, தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அது அழகான இன்னொரு வார்த்தை வருகிறது, அவன் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து. எத்தனை பெரிய அர்ப்பணம், எத்தனை பெரிய தியாகம், எத்தனை பெரிய சுய கட்டுப்பாடு. யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நான் சொல்ல வந்த கருத்து எடுத்த தலைப்பு என்னவென்றால், when a dream becomes a nightmare, உன் கனவுகள் எல்லாம் பொய்த்து போகும்போது, காணலராய் மாறும்போது, the work of the Holy Spirit, ஆவியானவர் செய்கிற மிகப்பெரிய செயல்பாட்டைத்தான் உங்களுடன் செல்ல விரும்புகிறேன். துறையில் இதை நீங்கள் பார்க்க கேட்கிறேன். A shattering discovery. அவன் அறிந்த ஒன்று அவன் நிலைக்குள்ளே வைத்தது. கண்டுபிடிப்பல்ல. When he came to know, shattering discovery. எல்லாமே நிலை குலைந்து போனான். ஆனால் அந்த நிலை ஒழிந்து போன வாழ்க்கையிலையும்
பரலோகத்தின் தேவன் அவனோடு கூட குறுக்கிட்டார். முதல் குறிப்பு the shattering discovery. இரண்டாவது குறிப்பு the sobering deliberation. அவனுடைய சரியான தீர்மானம், தெளிவான திட்டமான ஒரு தூரத்து பார்வையின் தீர்மானம், அதாவது வெளியரங்கமான அவனுடைய தீர்மானம். மூன்றாவது தி சாட்டிஸ்ஃபைங் டிக்ளரேஷன். அவன் செய்த அறிக்கை, அதாவது மனநிறைவோடு, யாரும் சொல்லி அல்ல, மனநிறைவோடு இந்த செய்திகளை தொடர்ந்து வசனங்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மூன்றாவதாக சாட்டிஸ்ஃபைட் டிக்ளரேஷன், அவனுடைய அறிக்கை. நாலாவது ஷாக்கிங் டிசிஷன். அவனுக்கு அந்த அதிர்ச்சியான ஒரு தகவல் இதற்கு மத்தியிலே தேவன் அவனோடு இடைப்பட்ட விதங்கள் ஒன்றாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் குறிப்பு அவனுடைய ஷேட்டரிங் டிஸ்கவரி, அதாவது அவன் கண்டுபிடித்த ஒன்று. அது எந்த தெரியுமா? a time of excitement, ஒரு பரவசத்தின் நேரம், ஒரு கனவுகளின் நேரம், எதிர்பார்ப்பின் நேரம். பல நேரங்களில் தான் வாழ்க்கையில உண்மை. the excitement, அதாவது அந்த எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஒரு பெரிய பரவசத்தின் நேரம். அந்த நேரத்துல நம்முடைய வாழ்க்கை எதிர்பாராத பல சம்பவங்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, your excitement, the time of excitement may be shattered. அதாவது இந்த பரவசத்தின் நேரங்கள் ஒருவேளை சீர்குலையலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன் ஒரு நாளும் நிலை குலைவதில்லை. உன்னை குறித்த அவருடைய திட்டங்கள், உன்னை குறித்த அந்த தீர்மானங்கள். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த 18ஆம் வசனத்துல இந்த வார்த்தை எழுதப்பட்டது. 18ஆம் வசனம், யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் இஸ் a bondage, is a binding. பாருங்க, அந்த நியமனம் என்று சொல்லும் போதே நம்ம குடும்பங்களில் பார்க்க ஒரு பெரிய மகிழ்ச்சி. இவ்வளவு நாள் பார்த்தோம், ஊரெல்லாம் பார்த்தோம், இத்தனை ஏமாற்றங்கள் எல்லாம் முடியும் போது ஏதோ ஒன்று. பொண்ணு கருப்பா இருக்குது, பையனுக்கு தலையில முடி இல்லை, பையனுக்கு சொந்த வீடு இல்லை, பையனோட அப்பா சரியில்லை, எல்லாம் கூடி வரும்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகள் நமக்கே காத்திருக்கிறது. நாம் நினைக்கிறோம் முடிந்து விட்டது, ஒரு பெரிய பெருமூச்சு விடுகிறோம். அந்த பெருமூச்சுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அதுதான் யோசேப்புக்கு நடந்தது. நியமிக்கப்பட்டிருக்கையில் உலகமே சொல்லியிருக்கோம், இவர்தான் கணவன், இவர்தான் மனைவி. ஆனால் the shattering, அந்த நேரத்துல அந்த உறவுகளை கூட பாருங்கள், ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அது மட்டும் இல்ல, ஆரம்பத்தில் சொன்னேன், a time of excitement, ஒரு பரவசத்தின் நேரம். இரண்டாவது a time of expectation. இந்த வார்த்தை சொல்லுகிறேன், கூடி வரும் முன்னே. இந்த நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களே நிச்சயதார்த்தத்துல, அவருடைய கனவுகள் எல்லாம் அந்த நாளை குறித்து, அந்த நாள், அந்த நேரம் எப்ப வரும் குறிச்சிருப்பாங்க. இந்த நாளில, இந்த தேதியில, அதற்காகவே அவருடைய எண்ணங்கள், இயக்கங்கள், செயல்பாடுகள் அதற்காகவே தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு. அது மட்டும் இல்ல, கவுண்டிங் டவுன் தி டேஸ், அந்த நாட்களை எண்ணுகிற ஒரு நிலை. ஒரு நாள் போச்சு, இப்ப சீக்கிரம் வரும். காரணம் என்னவென்றால், நான் ஒரு கணவனாய் மாறப் போகிறேன், நான் ஒரு குடும்ப தலைவராய் மாறப் போகிறேன், ஒரு தகப்பனாய் மாறப் போகிறேன். 1000 கனவுகள். இரண்டாவது, அந்த நேரங்களிலே the time of embarrassment, எல்லாமே இ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும். the time of excitement. இரண்டாவது a time of expectation. மூன்றாவது a time of embarrassment. அந்த நேரத்துல ஒரு அதிர்ச்சி. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்துல அந்த ரெண்டு பேருமே very pure. யோசேப்பு சொல்லும் போது அவன் நீதிமானாய் இருந்தான். எல்லாருக்குமே அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்க இல்லையா? வரப்போரின் மனைவி இப்படி இருக்க வேண்டும், கேரக்டர், அழகு, நிறம், சாட்சி, இதெல்லாம் இப்படி இருக்க வேண்டும் என்று எல்லா கணவனும் அப்படி எண்ணுவார்கள். அதே போல எல்லா மனைவி குமார்கள் கூட வரப்போரின் கணவன் அன்பு கூறுகிறவனாய், அரவணைக்கிறவனாய், ஆதரிக்கிறவனாய், தேவனை நேசிக்கிறவனாய், தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று எந்த மனைவி பெண்ணும் எதிர்பார்ப்பு தவறே இல்லை. அதுதான் இவனுக்கு இருந்தது. ஆனால் it is a time of embarrassment. அது எம்பரஸ்மெண்ட் தெரியுமா? அவள் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. தேவத்தில் நான் சொல்ல வந்த வசனங்கள், நம்பு தேவ பிள்ளையே, ஒருவர் என்ன சொல்லும், ஊரார் என்ன சொல்லுவார்கள், மார்க் என்ன சொல்லுவார்கள், இத்தனை பாடினார். ஊர் என்ன சொன்னாலும், பார் என்ன சொன்னாலும், உலகம் அப்படித்தான். தூற்றும் உலகம், தூற்று மாதிரி நடுவில் என்னை தேற்றுகிற கர்த்தர். நிந்தைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. இந்த பூமியில
ஆண்டவருக்கு என்று வாழ்கிற எல்லார் மேலும் ஏதோ ஒரு கதை, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கதைகள் கட்டுகிறார்கள். அதற்கும் சில ஊடகங்கள் இருக்கிறது. அதற்காகவே அவருடைய ஊழியவே அதுதான். அடுத்தவருடைய தூக்கத்தை கலைக்காவிட்டால் அவருடைய நிம்மதி போயிடும். அதுதான் சிலருடைய ஊழியமே. அதற்கென்னு சில ஊடகங்கள்லாம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் அந்த நபர்கள் எல்லாம். கொஞ்ச நாள் ஓடுவாங்க, அடுத்த நாள் காசு கொடுத்தா இல்லை, யாரை பற்றியும் கூட பேசலாம், உங்களை பற்றியும் பேசலாம், என்னை பற்றியும் பேசலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, இது அவருடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அல்லவா? யோசித்து பாருங்கள். அது கர்ப்பஜனால் என்று காணப்பட்டு இவன் ஏற்றுக்கொள்ளுவான். உணவுகள் எப்படி ஏற்றுக்கொள்ளும், குடும்பம் எப்படி ஏற்றுக்கொள்ளும், காலங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளும். இதுதான் அன்பு தேவ பிள்ளையே, the times of your testing. இப்படிப்பட்ட நேரங்கள் தான் உங்கள் நீதிக்கு, உத்தமத்துக்கு, உடைய உண்மைக்கு, அதாவது இந்த தேவனுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய சவால். நீதிமான் அந்த வசனம் திரும்ப படிக்கிறவங்க 19 வசனம், யோசேப்பு நீதிமானாயிருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, சில நேரங்களிலே ரொம்ப அழகா சொல்லுகிறது. ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8, 9 அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. நீ சொல்லலாம், இதற்கு அதற்கு என்ன சம்பந்தம்? நிச்சயம் உண்டு. We have so many dreams, so many plans, so many decisions. எல்லாருக்கும் உண்டு. ஒரு ஆண் இப்படியே எதிர்பார்க்கிறான், கீழ்படியில மனைவி எதிர்பார்க்கிறான், ஆனா இது அடங்காப்படையே வருது. அதே போல அன்பு கூறுகிற ஒரு கனவை எதிர்பார்க்கிறாள், அன்பு இல்லாத ஒருத்தனா வரான். ஆண்டு சொல்லுகிறார், அன்பான தேவ பிள்ளைய, வசனத்தை நீ எந்த சூழ்நிலைக்கு எடுத்துக் கொள்ளலாம். ஏசாயா 55:8, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா God has his own way. நமக்கு ஒரு வழி தெரியும், நம்மை படைத்தவருக்கு 1 கோடி வழி தெரியும். அது மட்டுமல்ல, அடுத்த அதே 9 வசனத்துல, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. அது 2 வார்த்தையை படிக்கிற போகிறேன். உயர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. இதைவிட பூமியை பார்க்கிலும், சுருங்கள் புரிய வைக்கிறேன். பூமியில அதுதான் நான் உலகத்து அழகு, ஆடம்பரம், கலர், கேஷ், காஸ்ட், இதெல்லாம் பூமியில தானே, நித்தியத்துல இல்லையே. பூமியில தான் அழகு. கலர் பூமிக்கு தான், காஸ்ட் பூமிக்கு தான், கேஷ் பூமிக்கு தான், நித்தியத்துக்கு இல்லையே. தேவன் சொல்லுகிறார், பூமியை பார்க்கிலும், 2வது பூமியை, வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியானால் அவருடைய நினைவுகள் உயர்ந்த நினைவுகள், கிரேட், குட், கிராண்ட். நினைவுகள் நல்லது, கிரேட், கிராண்ட், மகிமையானது, குளோரியஸ். அது மட்டுமல்ல, காட்ஸ் பிளான். அன்பானவர்களே, கிரேட் பிளான், குட் பிளான், காட்ஸ் பிளான். சொல்லப்படுற வார்த்தை அது 2 தடவை சொல்லுகிறார், என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு நாம என்ன எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? என் நினைவுகள் இன்னைக்கு நடக்க வேண்டும். என் சிந்தை, என் தோற்றம், என் வாழ்க்கை எல்லாமே நான் நான் நான். தேவன் சொல்லுகிறார் உயர்ந்திருக்கிறது. அப்படியானால் அவர் நினைவு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் என்னை உயர்த்துவதற்காகவே அந்த நினைவுகள் இருக்கிறது. இட் இஸ் ஹையர், இட்ஸ் கிரேட்டர், மேலானது, உயர்வானது, நித்தியமானது, நிரந்தரமானது. அவர் சொல்லுகிறார், இவனுக்கு உயர்ந்திருக்கிற சொன்னால் நினைவுகள் மட்டுமல்ல, உன்னை உயர்த்த, உன்னை வாழ வைக்க. எனவேதான் அந்த வசனம் திரும்ப திரும்ப யோபின் வாழ்க்கையிலும், God likes to give the best in your life. His plans always best. இதைத்தான் யோபின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அதே வேதம் யோபிக்கு சொல்லும் போது உத்தமனாக இருந்தான். இந்த வார்த்தை, his plans are always the best. என்பதை பிள்ளை வாழ்க்கையில் சோர்வு இருக்கலாம், ஏமாற்றம் இருக்கலாம், இலக்கரிப்பு இருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம். திரும்ப திரும்ப உனக்கு ஒரு ஆறுதலின் வார்த்தை, his plans always the best, even it hurt so deep. ஒருவேளை அது உன்னை ஆழமாய் காயப்படுத்திருக்கலாம், உன்னை வேதனைப்படுத்திருக்கலாம், உன்னை கலங்க பண்ணிருக்கலாம். இட்ஸ் ஹர்ட்ஸ். என்னுடைய எல்லாருடைய வாழ்க்கையில காயங்கள் உண்டு. என்னை காயப்படுத்துகிற மக்கள் ஏராளம். உடன் ஊழியர்களை, என்னால் வளர்க்கப்பட்டவர்கள், என்னால் ஆதரிக்கப்பட்டவர்கள், என்னால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள், சொல்ல போனால் என்னால் இந்த நிலைக்கு வந்தவர்கள், very deeply
ரொம்ப ஆழமாய் காயப்படுத்தி இருக்கிறார். அவருடைய விளைவுதான் 10 அடைப்பு. இதயத்துல 5 வெயின்ஸ் போட்டிருக்குது. நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், அது உணவின் பழக்கமா என்னன்னு தெரியாது, ஆனால் இட் ஹர்ட்ஸ் வெரி டீப்லி. பல நேரங்களிலே பல முறையாக சொல்லியிருப்பேன். ஒரு ஊழியர் என்னுடைய ஸ்தாபனத்தில் இருக்கிறவன் தான் சொல்லியிருக்காரு. பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட ஒரு கொரோனாவில மரித்து போனார், என் பெயரை சொல்லி. இதுதான் அவங்க அப்படி ஒரு நாள் பார்க்க கேட்டாங்க. ஒரு நாள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். எது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பேசினார். எடுத்தது நான் தான். ஏன் நீங்க தானான்னு கேட்டார். நான் தான். ஏன் உங்க ஊழியர் தான் அப்படி சொன்னார். காலங்கள் இன்னைக்கு தலைகீழா இருக்கிறது. நன்றி கெட்ட ஒரு உலகம், நன்றி இல்லாத ஒரு உலகம். உங்க வாழ்க்கையில கூட இட்ஸ் ஹர்ட் வெரி டீப்லி. ரொம்ப ஆழமா உங்களை காயப்படுத்திருக்கலாம். ஆனால் அவர் காயம் கடுத்தோர் அல்ல, கட்டு போடுகிற கர்த்தர். என பக்தன் சொன்னார், காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே. ஒரு நாளும் உங்களை காயப்படுத்தி கட்டு போடுகிறார். 8:20 வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய அனது தீர்மானத்தின்படி அவரது அன்பு ஒருவர்களுக்கு சகலமும், அதுக்கு அந்த வார்த்தை சொல்லுவது சுலபம், சொல்லுவது சுலபம். வெரி ஈஸிலி யூ கேன் ஸ்பீக், யூ கேன் சே. ஆனால் அது வழியை கடந்து போகும்போது சகலம் விபத்துக்கள், நாசங்கள், மோசங்கள், ஏமாற்றங்கள், கொடுமை, கொள்ளை, வழக்கு, தீவினை, வாதை இவை வரும்போது அந்த வசனம் உண்மையா என்பது மிகப்பெரிய கேள்வி. அந்த திருமறை சொல்கிறது உண்மை. சகலமும். அடுத்த ஒரு வார்த்தை, நன்மைக்கு எதுவாய். இதைத்தான் பவுலடியார் சொல்லும் போது திருமறையில 2 கொரிந்தியர் 4:15 இவை எதற்காக நடக்கிறது சொன்னால், என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக. ஐ நோ வாட் ஐ பிரீச். நீ கேட்கலாம், என்னுடைய கணவர் மரித்து போனார், என் மனைவி மரித்து போனாள், என் கணவன் கைவிட்டார், என் மனைவி இப்படி என்னை விட்டு பிரிந்து போனாள். இதெல்லாம் நியாயமா? எல்லாரும் சொல்லுகிற வசனம். தொலைபேசியில ஒருவர் 1 மணி நேரம் பேசினார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் ஊழியம் பண்ணேன், எங்க அம்மா ஊழியம் பண்ணாங்க, கடவுள் இப்படி பண்ணிட்டார். ஹலோ, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சகலமும். இப்பொழுது அறியாய், நீ அறிந்து கொள்ளுவாய். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை காட்டுகிறது. எந்த அளவுக்கு தேவனோடு வளர்ந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆழத்தில் இருக்கிறோம், எந்த அளவுக்கு வார்த்தை நம்மிடத்துல கிரியை செய்கிறது என்பதை காலங்கள் தான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு பாருங்க, வார்த்தை, கேவலமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, தூஷணமான வார்த்தை, ஒருமையில பேசுகிற மக்கள் தான் இருக்க. ஊழியர் ஒருமையில பேசுறார். சொல்றார், உன்னை எங்க பார்க்கிறோம் நான் பார்க்கிறேன். ஒரு ஊழியர் யோசித்து பாருங்கள். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக. அது மட்டுமல்ல, அது என்ன செய்கிறதா, உங்கள் நிமித்தம், அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் நிமித்தம் தேவனுடைய மகிமை விளங்குமா? அது எப்படி ஏற்றுக்கொள்வது? என் நிமித்தம் தேவனுடைய மகிமை விளங்குமா? என் பாடுகள் நிமித்தம், என் போராட்டங்கள் நிமித்தம், என் அவமானங்கள் நிமித்தம், என் கனவுகள் பொய்த்து போகிறது. அந்த பொய்த்து போன கனவுகள் நிமித்தம் வசனம் சொல்லுகிறது, அது பெருகுமா? ஆனாலும் 2 கொரிந்தியர் 4:16 நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அந்த ஒரு கிருபை கேட்போம். அந்த நாளிலே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே, ஆண்டவரே, கனவுகள் பொய்த்து போனது, கனவுகள் காணல் நீரானது. எல்லாருடைய வாழ்க்கையில எவ்வளவு ஜெபம் பண்ணித்தான் ஒரு திருமணம், எவ்வளவு ஜெபம் பண்ணித்தான் ஒண்ணு ஆரம்பிக்கிறோம். ஆனால் இப்ப ஜெபத்துல அவர் நம்பிக்கை, தேவன் மேல் ஒரு அதிருப்தி இல்லை என்பானவர்களே, சோர்ந்து போக வேண்டாம். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.